சம்மரில் உங்களோட ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த லோஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த லோஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னில். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிலியாவோ க்ரீஸினஸ் இல்லாமல் இல்லை எந்த ஒரு ஸ்வெட்டும் இல்லாமல் ஈஸியாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த லோஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இந்த டீடன் பாடி லோஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு லோஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் எமுல்சிஃபையர். அந்த எமுல்சிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எமுல்சிஃபையிங் வேக்ஸ், அதை தான் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எமுல்சிஃபையிங் வேக்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஆயில் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ், வாட்டர் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டுத்தையுமே பைண்ட் பண்ணி அங்கே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வருது. அந்த ப்ராசஸை தான் எமுல்சிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த லோஷனுக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிசிடிஜி, கேப்ரிலிக் ட்ரைக்ளிசரைட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட ஸ்கின் மாய்ஸ்சர்டாகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும், அதே சமயம் ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு லைட் வெயிட்டாக நமக்கு எண்ணெய் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எமோலியன்ட்டுன்றது என்னென்னா, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நம்மளோட ஸ்கின்னை வச்சுருக்கோ அந்த இன்க்ரீடியண்ட்டை தான் எமோலியன்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டைமெத்திகான். இதுவுமே நல்ல ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நான் க்ரீஸியாக வச்சுருக்கோம், நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், நம்மளோட லோஷன் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆக்னி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்குமே இந்த இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது சேஃபான இன்க்ரீடியண்ட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து ஒரு ஹியூமெக்டன், நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்காண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நேரமாக மாய்ஸ்சர் வச்சுருக்கிறது மூலிமா நம்மளோட ஸ்கின் ட்ரைனஸை தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பேந்தனால் வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. அதே சமயம் நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்காக ஒரு லோஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த லோஷன்லேயுமே இந்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட மெயினான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் நயாசினமைட். இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய டேனாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, இது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஹைட்ரேஷன் மூலியமாக தான் நமக்கு அந்த பிக்மெண்டேஷன் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இது ரொம்ப நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கும் கிடைக்கும், அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் சன்லலாம் போகிறீங்க அப்படின்னா டீடேன் ஆக விடாமையும் பாதுகாக்கும். அதே சமயம் உங்களோட ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதை க்யூர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவில் நம்ம ஃபினாக்ஸெத்தனால் அண்ட் சோடியம் பென்சைட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ் எதுக்காக யூஸ் ஆகுது, மைக்ரோபியல் க்ரோத் எதுவும் க்ரோ ஆக விடாமல் தவிர்க்குது. அதன் மூலியமாக நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போது இந்த டீடான் லோஷன் எப்படி பண்ணுறதுன்ற ஃபார்முலேஷன் பார்க்கலாம். டோட்டலாக நம்ம 100 கிராமுக்கு பண்ண போகிறோம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டர் 79.5 கிராம், நயாசினமைட் 4 கிராம், கிளிசரின் 3 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா வேக்ஸ் 5 கிராம், டைமெத்திகான் 3 கிராம், சிசிடிஜி 3 கிராம். ஃபேஸ் சியில் பார்த்திங்கன்னா பேந்தனால் 0.5 கிராம், ஃபினாக்ஸியத்தனால் 1 கிராம், சோடியம் பென்சோயேட் 0.5 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் இல்லை எசென்ஷியல் ஆயில் நீங்கள் 0.5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா டவ் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த டீடான் லோஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பீக்கரில் மெஷர் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு டிஎம் வாட்டர் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நயாசினமைட் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூட கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைனலாக இந்த லோஷன் பார்க்கும்போது கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாந்தன்கம் 0.5 கிராம் இது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜாந்தன்கம்மை கிளிசரினில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணி இந்த பீக்கரை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபேஸ் பிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இன்னொரு தனி பீக்கரில் மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எமுல்சிஃபையிங் வேக்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே டைமெத்திகான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா சிசிடிஜி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆயில் டைப் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டான குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட வாட்ச் கிளாஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிலிக்கான் ஸ்பேச்சுலா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போது ஃபேஸ் ஏவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஃபேஸ் பியும் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 பீக்கரும் ஒரு டபுள் பாயிலிங் வாட்டர் பாத் செட் பண்ண போகிறோம். தண்ணி அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ, அதாவது ஃபேஸ் ஏ ஃபேஸ் பி எந்த வெசலில் எடுக்கிறீங்களோ அந்த வெசல் கால்வாசி முங்கினா போதும். அதுவே நமக்கு அது மெல்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். அது மெல்ட் ஆகிற சமயத்தில் நான் ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டேன். இப்போது கம்ப்ளீட்டாக நமக்கு மெல்ட் ஆகிடுச்சு. நான் ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நம்மளது கம்மி குவான்டிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுச்சு. இதுவே நீங்கள் 200 கிராம் 300 கிராம் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். இப்போது ஆயில் ஃபேஸில் நான் வாட்டர் ஃபேஸை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மில்கி ஒயிட்டாக மாறும். அதுதான் நமக்கு ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. எமுல்சிஃபிகேஷன் நல்லா கரெக்டான எமுல்சிஃபையர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு. இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஆற விடக்கூடாது. ஆறிடுச்சுன்னா நமக்கு எமுல்சிஃபை ஆகாது. நல்லா சூடாக இருக்கணும். அந்த அடுப்புலேருந்து நீங்கள் எடுத்த உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான மில்க் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லோஷன் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியில் வரும். இல்லைனா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம ஏதாவது ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வராது. இதில் இப்போது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எந்த ஒரு சூடும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நான் ஃபேஸி இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த கம்மி குவான்டிட்டின்றனால நான் ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இது நல்லா இன்கார்பரேட் ஆகிறதுக்கு நம்ம பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். அவ்வளோதான், நம்மளோட டீடான் லோஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 24 hours கழித்து தான் இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதோட pH பார்த்திங்கன்னா 5 to 5.5 இருக்கலாம். இப்போ இந்த லோஷனை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நமக்கு குயிக்காக அப்சர்வ் ஆகுது. அதே சமயம் எந்த ஒரு ஆயிலியாகவும் க்ரீஸியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம லோஷன் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஆயிலியாக க்ரீஸியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ.